செந்துறை அருகே பட்டப்பகலில் பெண்ணிடம் 10 பவுன் தாலி செயின் பறிப்பு, போலீசார் விசாரணை. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள இலுப்பையூர் கிராமத்தைச் சேர்ந்த 65 வயதான பொன்னம்மாள். இவர் டேங்க் ஆபரேட்டராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடூர் செல்லும் சாலையில் உள்ள மோட்டார் போடுவதற்காக பம்ப் ரூம் அறைக்கு சென்று திரும்பி வரும்போது பட்டப்பகலில் மரத்திற்கு அடியில் நின்று கொண்டிருந்த ஒருவர் திடீரென என் வாயை பிடித்து அமுக்கிக் கொண்டு கழுத்தில் இருந்த 10 பவுன் தாலி செயினை கழட்டி எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடியதாக நகையை பறிகொடுத்த பொன்னம்மாள் கூறினார். நான் அங்கேருந்து மோட்டர் போட வந்தோங்க. கதவை திறந்ததும் ஆறு கதவை திறக்கிறதுன்னு கேட்டேன். கதவை திறக்கிறது ஒன்றுமே பேசாத பாதிக்கு வந்துட்டாங்க. பாதிக்கு வந்து அங்கே என்ன கொட்டாய் தந்தேன்னு கேட்டது. நான் தண்ணி குடிக்க போனேன்னு. தண்ணி அங்கே தண்ணி நான் இனிமேல் தான் நான் மோட்ரு போட போகிறேன் அப்படின்னா வந்து பாதியில் நின்றுதான். நான் பாதிக்கிட்ட வந்து அப்படியே வாயை ஒரு கையால் நெரிச்சுக்கிட்டு செங்கிலி 9 பவுன் செங்கிலி 1 பவுன் தாலி உருண்டையோட அப்படியே கட்டிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிக்கிட்டான். அப்புறம் என்னப்பா இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க? இப்போ சங்கிலி என்ன பண்ணணும்? சங்கிலி வேணும். ஆனால் என்ன எப்படி பிடிச்சி கொடுக்கணும் அவ்வளோதாங்க. சரி, எனக்கு சங்கிலி கையை வச்சதுமே கைத்துல எனக்கு சிவாசமே எனக்கு ஆளையும் பார்க்கல. சிவப்பா கருப்பாங்க, கருப்பு தான் ஆள் மட்டும் தடிப்பா. இந்த தகவலை அறிந்த செந்துறை போலீசார் மற்றும் அரியலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷ் தனிப்படை போலீசார் அப்பகுதியில் முகாமிட்டு தாலி செயினை பறித்து சென்ற திருடனை வலைவீசி தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் தாலி செயின் பறிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.